how a curse comes. சரிங்களா? ஒரு சாபம் எப்படி வருகிறது அப்படின்றத குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3:17. வெரி சிம்பிள். ஆதியாகமம் 3:17 வசனத்தை நான் வாசித்து காட்டுறேன் பாருங்க. ஆதாம் ஏவாளுக்கு, அதாவது ஆதாம் கிட்ட ஆண்டவர் பேசுறது, தேவனாய் கர்த்தர் பேசுறது. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, அதாவது ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு அந்த கனியை சாப்பிடக்கூடாது. இப்போ ஆதாம் ஏவாள் கனியை சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு கர்த்தர் ஆதாம் கிட்ட பேசுறார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே. வெரி சிம்பிள். கீழ்ப்படியில நீ எனக்கு கீழ்ப்படியாதனால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். முதல் சாபமான வார்த்தைகள் வேதத்துல, முதல்ல சாபமான வார்த்தைகள் எங்க ஆரம்பிச்சது? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை உங்க வாழ்க்கையிலையோ, உங்களுடைய குடும்பத்திலேயோ, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வரும். வேத வசனத்தின் அடிப்படையில் நான் பேசுறேன். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாத நிமித்தமாக பூமினா என்னது? அவங்க வாழ்ந்த பூமி மாத்திரம் இல்லைங்க, அவங்களுக்கு வரப்போற அடுத்த சந்ததி, ஜெனரேஷன், பூமியில வாழ போறவங்க, அந்த கர்ஸ் வந்தது. ஓகேங்களா? இப்போ கீழ்ப்படியாமல் போறதுனால, எதுக்கு கீழ்ப்படியாம போனதுனால? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால, தேவனுக்கு கீழ்ப்படி. இன்னைக்கு வேத வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் போகும்போது என் மேலும் என்னுடைய குடும்பத்தின் மேலும் ஒரு சாபத்தை நானே வருவித்துக் கொள்ளுகிறேன். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் குடிக்கிறவராக இருக்கலாம், சிகரெட் பிடிக்கிறவராக இருக்கலாம், இல்லை பார்க்க போடுறவங்களா இருக்கலாம், இல்லை தவறான காரியங்களை செய்கிறவங்க, லஞ்சம் வாங்குறவங்களா இருக்கலாம், பிறரை ஏமாற்றி நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கலாம், ஏமாற்றி நிலத்தை நீங்கள் அபகரிச்சிருக்கலாம். நீங்கள் செய்கிற பாவம் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனையும் தாக்கும். நிச்சயமா தவறு. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம ஆண்டுடைய வசனத்தை விட்டு வெளியே போகும்போது அது ஒரு சாபம். ஓகேங்களா? கலாத்தியர் 3:10. அடுத்த வசனத்துக்கு நான் வரேன். கலாத்தியர் 3:10. ஓகே. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஓகேங்களா? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. இதை சொன்ன உடனே நீங்க என்ன சொல்வீங்க? பிரதர், நியாயப்பிரமாணம்னா பழைய ஏற்பாடு பிரதர். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துல இது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலன்னா உனக்கு சபிக்கப்பட்டவன் இங்க எழுதியிருக்கிறது. இது நீங்க ஏன் பிரதர் இதை விட நீங்க மிக்ஸ் பண்றீங்க? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரதர். பழைய ஏற்பாடுனா அது யூத ஜனங்களுக்காக எழுதப்பட்டது, அதெல்லாம் நம்ம படிக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை நம்ம படிக்கணும் பிரதர். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை இடத்துல பழைய ஏற்பாட்டு வசனங்களை அவர் சொல்லியிருக்கிறாருன்னு நீங்க நோட்ஸ் எடுத்து பாருங்க. மோஸ்ட்லி அவருடைய டீச்சிங் நீங்க பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற வசனத்தை சொல்லுவார், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல லிங்க் பண்ணுவார். அப்ப நீங்க மட்டும் எப்படி சொல்றீங்க பழைய ஏற்பாட்டுல அதெல்லாம் யூதர்களுக்கு மாத்திரம்தான், நமக்கு கிடையாது? ஓகேங்களா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு கிடையாது பிரதர். இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள். நான் சொல்ற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் நமக்கு கிடையாது. யூதர்களுக்காக ஒரு சில வழிமுறைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஓகேங்களா? அந்த உங்களுக்கு தெரியும். அப்போ இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, அப்போ யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில முறைமைகள் இதெல்லாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ மாடர்ன் டீச்சிங்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் பழைய ஏற்பாடுலாம் யூதர்களுக்கு பிரதர், நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது பிரதர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு ஒன்றுமே கிடையாது, நம்ம பழைய ஏற்பாடுல அதெல்லாம் நம்ம டச் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி பேசிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான போது மட்டும் தாவீதை பத்தி பேசுவாங்க, மோசையை பத்தி பேசுவாங்க, ஆதாம் ஏவாளை பத்தி பேசுவாங்க, எலியாவை பத்தி பேசுவாங்க. மற்றபடி பழைய ஏற்பாடு டீச்சிங்லாம் விட்டுருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பழைய ஏற்பாட்டுல ஒரு சில கட்டளைகள் ஜெனரல் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜெனரல்னா எல்லாருக்கும், அது யாரா வேணா இருக்கலாம், நீங்க யூதரா இருக்கலாம், யூதர் அல்லாவரா இருக்கலாம், எப்ப வேணாலும் அது செட் ஆகக்கூடிய, அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய ஒரு சில லாஸ், ஜெனரல் லாஸ் அப்படின்னு நான் சொல்றேன்.
இன்னொன்னு என்ன சொன்னா பர்டிகுலரா யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மிக்ஸ் பண்ணி எதுவுமே நம்மளுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்றேன் பாருங்களேன். அது நீங்க யாருக்கு கொடுக்கப்பட்டதை நீங்க நினைக்கிறீங்க, நீங்க கெஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அது யூதர்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதா இல்ல இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற நமக்கும் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு யாத்திராகமம் 20 முக்கியமானது. ஓகேங்களா? 10 கட்டளைகள் தான் மோசேக்கு வந்து அந்த மலையின் மேலே ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய நாங்கள் பார்த்துருக்குறோம். நம்ம பைபிளில் வாசித்துருக்குறோம். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம படம்லாம் வந்திருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அதில் வர நீங்கள் அந்த ஒரு சில காரியங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். யாத்திராகமம் 20:12-17. யாத்திராகமம் 20:12. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது நீங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? வெறும் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டதா இல்லை எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டதா? அது யூதர்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ எங்கள் அப்பா அம்மாவை நான் கணக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பிரதர். அது ஓல்ட் டெஸ்டமெண்ட் டீச்சிங். 13 கொலை செய்யாதிருப்பாயாக. அது ஓல்ட் டெஸ்டமெண்ட் பிரதர். யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. 10 கட்டளைகள் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதனால யாரை வேணா குத்துவேன், யாரை வேணா கொலை பண்ணுன்னு சொல்வீங்களா? 14 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இது யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? 15 களவு செய்யாதிருப்பாயாக. இது யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? 16 பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாது. இது யாருக்காக கொடுக்கப்படும்? இது வெறும் யூதர். இப்ப நான் வாசித்ததெல்லாம் பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகள். இது யூதர்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டது என்று நினைக்கிறீர்களா இல்ல ஜெனரலா எல்லா மனிதர்களும் கொடுக்கப்பட்டது என்று நினைக்கிறீர்களா? நீங்களே யோசித்து பாருங்க, உங்களுக்கே புரியுது பாருங்க. அப்போ ஒரு சில காரியங்கள் யூதர்களுக்காக இன்னைக்கு நம்ம விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆசிரியப்பு கூடாரத்துல போய் ஆண்டவர் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அப்போ யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல பழைய ஏற்பாடு. ஒரு சில பகுதி மட்டும்தான் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது தவிர இட் இஸ் ஜெனரல் டீச்சிங், ஜெனரல் லாஸ். நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்றார். பழைய ஏற்பாடு கோட் பண்றார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே கோட் பண்றார்.